ஃபிலிம் பைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூவி ரிவ்யூ வித் ஆர்கே. இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நாம் இயக்குனர் அதியன் ஆதிரை இயக்கத்தில் நடிகர்கள் கலையரசன் மற்றும் தினேஷ் இவங்க நடிப்பில் வெளியாகிருக்கக்கூடிய தண்டகாரண்யம் திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் கிராமம். அங்கே முருகன் அப்படின்ற ஒரு இளைஞர், அவர் தான் கலையரசன். அவர் அங்கே வனத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக, ஒரு நிரந்தர ஸ்டாஃபாக அங்கே வந்து ஆகலை. அதுக்காக பல வருஷமாக அவர் போராடிக்கிட்டே இருக்காரு. அவருடைய அண்ணன் தான் சடையன் அப்படின்றவர். அவர் தான் நம்ம தினேஷ் அந்த ஊரில் நடக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தட்டி கேட்டு ஒரு முக்கியமான ஆளாக அங்கே இருக்கார். மக்களுக்கான ஒரு போராளியாக அவர் அங்கே இருக்கார். இதனாலேயே முருகனுக்கு சில பிரச்சனைகள் வருது. ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஆக முடியாத ஒரு நிலையம் அங்கே போயிட்டு இருக்கு. ஒரு கடத்தில் வந்து அது முடியாது அப்படின்ற சூழல் ஏற்படும் போது தங்களுடைய நிலத்தெல்லாம் விற்று அவர் வந்து நீ ஆர்மிக்கு போ, ஆர்மியில் அவர் ஆஃபீஸ் ஆகிறார் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. போகிற இடத்துல அவர் நினச்ச மாதிரி அவர் ஒரு இராணுவ வீரர் ஆனாரா, இங்கே தினேஷ் தன்னுடைய மக்களுக்காக போராடுறாரு, இவருடைய நிலை என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த தண்டகாரண்யம் படத்தினுடைய கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா 3 முக்கியமான நடிகர்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. ஒன்று நடிகர் கலையரசன், 2வது தினேஷ், 3வது ஷபீர் கலர்கள். இவங்க 3 பேர் தான் இந்த கதையில் முக்கியமான நாயகர்கள். முருகனை வச்சு தான், அதாவது கலையரசனை வச்சு தான் இந்த கதை ட்ராவல் ஆகுது. அந்த முருகன் கதாபாத்திரத்தில் கலையரசன் தன்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய அந்த ஒரு கிராமத்து இளைஞனாகட்டும், அதுக்கு பிறகு ஆர்மியில் போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது, அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, அங்கேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுன்னு அவருடைய நடிப்பு வந்து பார்க்குறதுக்கு உண்மையில் பிரில்லியண்ட்டாக இருந்தது. அந்த கேரக்டர் வழியாக அந்த கேரக்டருடைய பெயினை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த அளவுக்கு அன்பு அந்த முருகன் கதாபாத்திரம் மூலமாக அந்த ஒரு பெயினை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கடத்தியிருக்காரு. உண்மையிலே நல்ல நடிப்பு, அவருக்கு பாராட்டுகள். 2வது நம்ம தினேஷ் சடையன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த மக்களுக்கான ஒரு போராளி மாதிரியான ஒரு கதாபாத்திரம். பல விஷயங்கள் அவர் பேசக்கூடிய வசனங்களை கவனிக்க வைக்குது. ஒரு போலீஸ்காரரை பார்த்து அவர் பேசக்கூடிய ஒரு வசனம், நீங்கள் வந்து இந்த காட்டை வந்து பாதுகாக்க செய்கிறீங்க, ஆனால் பழங்குடிகளால் மட்டும்தான் இந்த காட்டையே வளர்க்க முடியும், வாழ வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக்லாம் வருது. பவர்ஃபுல்லாக இருந்ததெல்லாம். அவருடைய கெட்டப்பு, அவருக்காக போட்டிருக்க ஒரு பிஜிஎம்னு எல்லாமே ஒரு பயங்கர மாசாக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். அந்த ஒரு கேரக்டருக்கு தேவையான டெப்த்தை உணர்ந்து அந்த ஒரு சீரியஸ்னஸாகவே நடிச்சிருக்காரு. அது படம் முழுக்க நாம் ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ஷபீர் கலர்கள். இப்போ ரீசெண்டாக தான் மதராசி படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவருமே இந்த படத்தில் ஒரு ஹீரோனே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வர அவருடைய கேரக்டர், அது இருக்கக்கூடிய அந்த ஆர்க் மாதிரி ஏறி இறங்குற மாதிரியான ஒரு ஆர்க் அவர்கிட்ட பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருந்தது. அவருடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி பின்னிட்டார். இவங்களை தவிர்த்து பாலசரவணன் ஒரு நல்ல கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவர் செகண்ட் ஹாஃபில் பேசக்கூடிய சில வசனங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பை ஏற்படுத்துது. மற்றபடி ஒரு நல்ல கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. முத்துக்குமார் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான வில்லனாக நடிச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது நமக்கே டப்புன்னு வர கன்னத்தில் அரையணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டரும் சரி, அவருடைய ஆக்டிங்கும் சரி சிறப்பாக இருக்குது. அவருடைய கேரக்டர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடில் அவர் பண்ணியிருக்காரு. பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு நம்ம அவர் சொல்லலாம். இவங்களை தவிர்த்து இந்த படத்தினுடைய கதையின் நாயகிகளாக ரித்விகா மற்றும் மிஞ்சு சாம் வராங்க. ரித்விகாவுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், மிஞ்சு சாமுக்கு நிறையா போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அந்த கேரக்டர் தங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நடிகர்கள் எல்லாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட படத்தில் இருக்கக்கூடிய சைடு ஆர்டிஸ்ட் மேலே கொண்டு குறிப்பாக அவங்க ட்ரைனிங் பண்ணுற மாதிரியான ஒரு நடிகர் வராரு. ஸோ அவர் அந்த ஆர்மி கேம்பில் வரக்கூடிய அந்த ஒரு நடிகர் பேர் தெரியல, அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலையை சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியன் ஆதிரை. இதுக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து கவனிக்க வச்சார் எல்லாத்தையுமே. அவருடைய 2வது படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலேயும் தனக்கு தேவையான விஷயத்த, தான் சொல்ல வந்த விஷயத்த எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. காடுகளில் வாழக்கூடிய அந்த ஒரு பழங்குடியின மக்களை அதிகார வர்க்கமும் சரி, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி, தங்களோட பலத்தை வச்சு எப்படி அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காடுகளில், குறிப்பாக தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காடுகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களில் கைப்பற்றுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு சித்திரவதை, நக்சலைட் அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்து அவங்கள அங்கே வந்து அப்புறப்படுத்துறது, கொள்வது அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்பவும் துணிச்சலோடு இந்த படத்தில் அதியன் ஆதிரை பேசியிருக்காரு. படம் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது இந்த படம் வந்து ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறது. படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே
கிட்டத்தட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா படம் முடிஞ்சு வரும்போது ஒரு டீப் சைலண்டோட ஒரு கனத்த இதயத்தோட தான் நம்ம வெளியே வரோம். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை இந்த படம் வந்து கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த படத்தில் அவர் பதிவு பண்ணது ரொம்பவும் கம்மின்னு நினைக்கிறேன். அதை மலைவாழ் மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த படத்தில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் பதிவு பண்ணதில் இது கொஞ்சம் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய வெளியே தெரியாத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதா நம்ம செய்திகளையும் சரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அவர் பண்ணியிருந்திருக்காரு. அவருடைய எழுத்து, அவருடைய ஒவ்வொரு கேரக்டரும் எழுதப்பட்ட விதம் அப்படின்ட்டு ஒரு இயக்குனராக மீண்டும் இந்த படத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்ல வந்த விஷயத்தையும் கம்யூனிஸ்ட் அரசியலோடு சேர்ந்து நக்சல் அப்படின்னு நிறைய விஷயங்களை எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பிரதீப்பையும் நம்ம பாடலாம். ஏன்னா அந்த மலை பிரதேசத்தை அந்த லேண்ட்ஸ்கேப்பை ரொம்ப அழகாக காண்றதாகட்டும், அப்புறம் அந்த ஆர்மி ட்ரைனிங்கில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபியுமே கவனிக்க வைக்கிறது. செல்வா ஆர்கே அது ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரம் பண்ணிட்டாரு. குறிப்பாக தினேஷ்க்கு ஒரு மாசான ஒரு பிஜிஎம், நடுவில் வரக்கூடிய பாடல்கள் அப்படின்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அந்த எமோஷன் காட்சிகளுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்து படம் பார்க்குற ஆடியன்ஸை சில காட்சிகளை எமோஷனலாகவே ஆக்கியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லேக் இல்லாமல் போர் அடிக்காமல் நமக்கு என்கேஜிங்காக தான் கொண்டுட்டு போகிறாங்க. குறிப்பாக இது நான் லீனியர் தான் சொல்லியிருக்கிறதுனால அடுத்து என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு படத்தினுடைய திரைக்கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. வெறுமன பிரீச்சியாக இந்த படத்தை ஒரு பிரச்சார பாணியில் சொல்லாமல் நிறைய உணர்வுகளை கடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக தன்னுடைய காதலன் திரும்ப வருவான் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு காதலியை எப்படியாவது நம்ம பார்த்துடணும், நம்ம குடும்பத்தை போய் சந்திக்கணும் அப்படின்னு அதுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன், தன்னுடைய அப்பா திரும்ப வருவார், தன்னுடைய மகளை திரும்ப போய் பார்க்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா, குறிப்பாக தான் நினச்ச மாதிரி தன்னுடைய பையன் வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக மாறி வருவான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமம், தன்னுடைய அப்பா அப்படின்ட்டு நிறைய மனித உணர்வுகளை இந்த படம் மூலமாக கடத்தியிருக்காங்க. அது நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னே நாம் சொல்லலாம். குறிப்பாக அந்த ஆர்மி ட்ரைனிங் எப்படி நடக்குது, அங்கே அவங்களுக்கு தரக்கூடிய பயிற்சிகள் என்ன, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இளைஞன் வந்து வட மாநிலத்துக்கு போய் அங்கே ப்ராக்டிக்ஸ் இதெல்லாம் சந்திக்கும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க கம்யூனிஸ்ட் அரசியலுமே உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் நிறைய குறியீடுகள் வழியாகவுமே பார்க்கலாம். பட் அது ப்ரீச்சியாக சொல்லாமல் இருந்தது ஒரு வகையில் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் சிக்கல் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்க அப்படின்னா சிக்கல்களுமே இருக்குது. இந்த படத்தில் இளையராஜாவினுடைய ஓ பிரியா பிரியா அந்த பாடலை பயன்படுத்தியிருக்காங்க. முறையான அனுமதி வாங்கி பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அனுமதி வாங்காட்டி கண்டிப்பாக இது ஒரு சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று ஒரு ஐஎஸ்ஜிஎஸ் அப்படின்ற ஒரு கேம்ப் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு நடக்குது. ரியல் லைஃப்பில் உண்மையாகவே அப்படி ஒரு கேம்ப் வச்சு நடந்துருச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அது படம் பார்க்கும்போது உண்மையிலே கவர்மெண்ட் தெரியாமல் இவ்வளோ ஒரு கேம்ப் எப்படி நடத்துனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. நக்சலைட்டுகள்னால் யார், அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பெரிய அளவில் பாடம்லாம் எடுக்காமல் டேரெக்டாக அவங்க கதைக்குள்ளே போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஈஸியாக கனெக்ட் ஆகும். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி 2K கிட்ஸுக்கெலாம் அவங்க யார், ஏன் நக்சலைட்னு சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் பெரிய அளவில் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம். அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சம்திங் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மொத்தத்தில் இந்த தண்டகாரன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்ட பல மக்களுடைய வழியை ஒரு 2 மணி நேரம் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. அதை சுவாரஸ்யமாக எந்த விதத்துலேயும் நமக்கு ப்ரீச்சியாக இல்லாமல் ஒரு அழகான கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது கதை இல்லை, ஒரு ரியல் சம்பவம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து சமூகத்தில் ஒரு விவாத பொருளாக மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள்.